ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் அஸ்வின். ஸோ வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட் பார்ட் 2 இந்த வீடியோ பார்க்க போகிறோம். நான் பார்ட் 1 வீடியோ ரீசெண்டாக போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன்னா, பிஸ்னஸ் அனலிஸ்ட்னால் என்ன, அதுக்கு ஸ்கில்ஸ் என்ன தேவைப்படும், அதுக்கப்புறம் டே டு டே லைஃப் உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை பற்றி பேசியிருந்தேன். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னு நீங்கள் போய் அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்கள், இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்க, எப்படி பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக மாறலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, வேறு டொமைனில் இருக்குது, நீங்கள் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக போகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், அதுக்கப்புறம் ரெஸ்யூம் எதில் பில்ட் பண்ணலாம், அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவோட எண்டில் வந்து நான் என்னோடய ரெஸ்யூம் லிங்க்கையும் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் ஆட் பண்ணுறேன். ஸோ என்கிட்ட லிங்க்டின்ல வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, பிஸ்னஸ் அனலிஸ்ட்டுக்கு எதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு. இது குவாலிஃபிகேஷன்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் எனி யூஜி டிகிரி முடிச்சிருந்தாலே போதும். இதர் பிஎஸ்சி மேக்ஸ் ஆர் கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆர் சிவில் இன்ஜினியர், நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் இந்த டொமைன்குள்ளே போகலாம். ஸோ லெட்ஸ் கன்சிடர் இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னு வச்சுப்போம். எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டுக்கு சொல்கிறேன், ஃப்ரெஷருக்கும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஃப்ரெஷர்னு வச்சுக்கோங்க, காலேஜ் முடிச்சுட்டு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்க, இல்லை காலேஜ் முடிச்சு 1 இயர் ஆகுது, நான் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ஒரு 3-4 விஷயம் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரெஸ்யூம் தான். ஸோ நீங்கள் வந்து ரெஸ்யூமை எப்படி எந்த அளவுக்கு பில்ட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகும், உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கால்ஸும் ஷெட்யூல் ஆகும். ஸோ ரெஸ்யூம் எதில் பில்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கேன்வா ஆர் ஃப்ளோ சிவி இது மாதிரி 2-3 வெப்சைட் இருக்குது. ஸோ அதை பாருங்கள். கேன்வா வந்து நான் ரீசெண்டாக யூஸ் பண்ணும்போது என்னை பே பண்ண சொல்லிச்சு அந்த வெப்சைட்டில். ஸோ நீங்கள் வந்து நான் கேன்வா சொல்கிறேன், கேன்வாவை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ளோ சிவி தான் எனக்கு வந்து ரீசெண்டாக நான் யூஸ் பண்ணும்போது பே பண்ண சொல்லிச்சு. நீங்கள் வந்து கேன்வாவை ட்ரை பண்ணிப்பாங்க. யூடியூப்பில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஹவு டு பில்ட் ரெஸ்யூம் போட்டிங்கன்னா, கேன்வான்னு போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். ஒரு நாள் போதும் ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ண. ஸோ நீங்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து இன்டர்வியூக்கு வந்து பேசிக் 10 கொஸ்டின்ஸ் ஒரு 15 கொஸ்டின்ஸ் இருக்குது. டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப், வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ், நீங்கள் ஏன் இந்த கம்பெனியை சூஸ் பண்ணீங்க, ஏன் இந்த ரோலுக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க, இந்த மாதிரி பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ இது எதுக்கு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கம்யூனிகேஷன் வந்து செக் பண்ணதா. ஏன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனால உங்களால் அவங்க வந்து டொமைனோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ பற்றி பேச முடியாது, கேட்கவும் முடியாது. ஸோ அதனால் வந்து அவங்க உங்களோட கம்யூனிகேஷன், எஸ்பெஷலி இந்த பிஸ்னஸ் அனலிஸ்ட் ரோலுக்கு கம்யூனிகேஷன் ரொம்பவே முக்கியம். ஸோ அது ரிலேட்டடாக அதை செக் பண்ணுறதுக்கு மேபி இந்த மாதிரி ஃபியூ கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதுக்கப்புறம் ஆப்டிடியூடும் வந்து நீங்கள் வந்து ஒரு நாள் 2 நாள் வந்து நீங்கள் வந்து லாஜிக்கல் அண்ட் ரீசனிங் வீடியோஸ்லாம் பாருங்கள். ஆப்டிடியூடு வந்து சில கம்பெனியில் ஃபில்டரிங் ப்ராசஸ்க்கு இன்னமும் வச்சுருக்காங்க. ஸோ இந்த லாஜிக்கல் திங்கிங், ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட்டுக்காக உங்களுக்கு வந்து அந்த லாஜிக்கல் கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. ஸோ அதுவே நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க, ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் ஒன்ஸ் ரெஸ்யூம் ஓகே, நீங்கள் வந்து 10 இன்டர்வியூ கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க. ஸோ இதுவே எல்லாம் ஓகேனா நீங்கள் என்ன பண்ணணும்னா, டேரெக்டாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஜாபுக்கு. ஸோ இப்போ நௌக்கரி, லிங்க்டின்ல பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக வந்து இன்டர்ன்ஷிப் தான் ஓப்பனிங் போடுவாங்க. நீங்கள் வந்து ஃப்ரெஷர்ன்றதுனால இன்டர்ன்ஷிப் தான் ஓப்பனிங்ஸும் கிடைக்கும். ஸோ இது இல்லாமல் நீங்கள் வந்து லிங்க்டின், நௌக்கரியில் கூட சில கம்பெனி, உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனி எதுவும் போஸ்ட் போடாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த வெப்சைட்டில் போய்ட்டு, அந்த கெரியர்ஸில் போய்ட்டு அவங்களோட மெயில் ஐடி எடுத்து நீங்களே ஓனாக ஒரு மெயில் டிராஃப்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து உங்களோட கவர் லெட்டர் அண்ட் ரெஸ்யூமை வந்து சென்ட் பண்ணணும். மெயில் அனுப்பும்போது கவர் லெட்டரும் அட்டாச் பண்ணுங்கள். யூடியூப்பில் எப்படி கவர் லெட்டர் பண்ணுறதுக்குன்னு வீடியோ இருக்குது, நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி நீங்கள் ரீச் பண்ணலாம். அதுக்கப்புறம் லிங்க்டின்ல யாரெல்லாம் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டாக இருக்காங்களோ, இல்லை இது ரிலேட்டடாக ஃபீல்டில் இருக்கவங்ககிட்ட நீங்கள் வந்து ஒரு கெரியர் அட்வைஸ் கேட்கலாம். இல்லை அவங்க கம்பெனியில் ஏதாவது ஓப்பனிங் போச்சுன்னா நீங்கள் வந்து ரெஃபர் பண்ண சொல்லலாம், இதெல்லாம் பண்ண சொல்லலாம். பட் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டெய்லி ஒரு 4 to 5 பீப்புளோட கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணும்போதே லிங்க்டின்ல ஆட் அண்ட் நோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நீங்கள் என்ன கேட்க போகிறீங்களோ அதை முன்னாடியே எழுதி வச்சிட்டிங்கன்னா, அவங்க அக்செப்ட் பண்ணோடனே அவங்களுக்கு வந்து அது ரிசீவ் ஆகிடும் மெசேஜ். ஸோ நீங்கள் அதெல்லாம் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷராக இருந்தால் நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கன்னுவேன். அதேமாதிரி நான் நிறைய இன்டர்ன்ஷிப் ஓப்பனிங்ஸ் எங்கே பார்க்குறேன்னா, பெங்களூர் அங்கே தான் பார்க்குறேன். ஸோ பெங்களூர், ஹைதராபாத், சென்னையில் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் வேறு சிட்டிக்கு போகணும் அப்படின்னா தயவு செஞ்சு போய் அந்த இன்டர்ன்ஷிப் கிடச்சதுன்னா எடுத்துக்கோங்க. பிகாஸ் இனிஷியலாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ் தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நிறைய பேர் வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு வந்து எனக்கு 10K தான் தராங்க, 15K தான் தராங்க. ஆப்வியஸாக அது வந்து உங்கள் லிவிங் காஸ்ட்டுக்கே பத்துமான்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே வந்து ஒரு 3 months 6 months தான் உங்களுக்கு இந்த கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் உங்களுக்கு ஆன் ரோல் ஆகிட்டீங்க, இல்லை வந்து வேறு கம்பெனி போகிறீங்கன்னா உங்களோட பேவே வேறு மாதிரி மாறிடும். ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க. இப்போ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டை பற்றி பேசுகிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளைண்ட் ஃபேஸிங் ரோல் ஏதாவது இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்து ஒர்க் பண்ண இடத்துல கிளைண்ட் வந்து ஃபேஸ் பண்ணிங்களா, அது ரிலேட்டடாக ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள், ஏன்னா பிஸ்னஸ் அனலிஸ்ட்னால் நீங்கள் ஃபுல்லாக வந்து கிளைண்ட்டு தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க, மல்டிபிள் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் ஹேண்டில் பண்ண போகிறீங்க.
ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ பீப்புள் கூட நீங்கள் கம்யூனிகேட் முன்னாடி பண்ணியிருக்கீங்களோ அது ரொம்பவே நல்லது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனி டொமைன் கிளைண்ட், இப்போ நீங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனியாக இருக்கட்டும், இல்லை காமர்ஸ் இருக்கட்டும், இல்லை லாஜிஸ்டிக்ஸ் இருக்கட்டும், என்ன கிளைண்ட் வேணால் இருக்கட்டும், நீங்கள் கிளைண்ட் ஃபேஸிங் ரோலில் இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இருந்தீங்க அப்படின்னா செகண்ட் வந்து பிஸ்னஸ் அனலிஸ்ட்டை பற்றி பேசிக்ஸ் பார்த்துக்கோங்க. பிஸ்னஸ் அனலிஸ்ட்னால் என்ன, யூசர் பர்சனர்ஸ்னால் என்ன. ஸோ இப்போ நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு நிறைய சொல்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு 2 வீக்ஸ் டைம் எடுத்துக்கிட்டாலே போதும். ரெஸ்யூம் பில்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் அனலிஸ்ட் பேசிக் கொஸ்டின்ஸ் பார்த்தாலும் சரி, அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்யூம் பில்ட் பண்ணிட்டு ஜாப் நீங்களே 2 வீக்ஸில் வந்து நீங்கள் ஜாபுக்கே அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதான் நான் சொல்கிறேன். ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரு ரெஸ்யூம் பில்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்யூம் மாடிஃபை பண்ணிட்டு பேசிக் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. நான் இந்த ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி 25 கம்பெனி இன்டர்வியூஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அதெல்லாம் கொடுத்து நிறைய இதில் ரிஜெக்ட் ஆகி கடைசியில் தான் எனக்கு இந்த கம்பெனி கிளிக் ஆச்சு. ஏன்னா என்னோடய டொமைன் வந்து எட்டெக்கு, என்னோடய கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ரொம்பவே எனக்கு டிஃபிகல்ட்டாக இருந்தது. நீங்கள் எட்டெக்காக இருந்தாலும் மாறலாம், வேறு ஏதாவது டொமைனில் இருந்தீங்கன்னா ரொம்பவே நல்லது, ஈஸியாக மாறலாம். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ எஃபர்ட் போடுறத பொறுத்து இருக்குது. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ஜாப் அப்ளை பண்ணிகிட்டே இருக்கணும், கன்சிஸ்டண்ட்டாக இன்டர்வியூ கொடுத்துட்டே இருக்கணும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ரெஸ்யூமை ஷார்ட் லிஸ்ட் ஆகும் போக போக. ஸோ அது நீங்கள் அப்ளை பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு. அதேமாதிரி ஜாப் அப்ளை பண்ணும்போது நான் வந்து டைமிங்கும் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் லிங்க்டின்ல வந்து ஒரு பர்டிகுலர் டைமிங்குள்ளே அப்ளை பண்ணால் உங்களுக்கு அதிக கால்ஸ் வரலாம். மார்னிங் 10 to 12 இந்த டைமுக்குள்ளே எவ்வளோ ஓப்பனிங்ஸ் வருதோ அவ்வளோ ஓப்பனிங்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இன்டர்வியூ கால்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகும். ஏன்னா ஹெச்ஆர் அப்போ தான் ஆக்டிவாக இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அந்த டைம் இல்லை ஈவினிங். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு ஐடியா வரும். மோஸ்ட்டாக ரெஸ்யூம்ஸ் ஷார்ட் லிஸ்ட் ஆகலன்னு நீங்கள் வந்து ரொம்ப வரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக கால் வரும். அப்படி இன்டர்வியூ ஷெடியூல் ஆச்சுன்னா நீங்கள் அதை வந்து எப்படி ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து பேசிக்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்பெனி இன்டர்வியூஸ் கொடுக்க முடியுமோ நீங்கள் அவ்வளோ கொடுங்க. ஸோ ஆப்வியஸாக உங்களுக்கு வந்து இன்டர்வியூ ஏதாவது ஒன்று கிளிக் ஆகும். ஸோ இது ரிலேட்டடாக ஏதாவது வீடியோஸ், ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து என்னை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இது ரிலேட்டடாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ அண்ட் ஆல் தி பெஸ்ட்.